மனிதர்கள் நம்மை சுற்றியுள்ள ரகசியங்களை எப்போதாவது கூர்ந்து கவனித்திருக்கிறோமா? குறிப்பாக தெருவோர பூனைகள் மியாவ் என்ற சத்தத்தின் மூலம் தங்களுக்குள் ஏசிக்கொள்ளும் ரகசிய மொழியை யாராவது புரிந்து கொண்டால் எப்படியிருக்கும்? வெயில் சுட்டரிக்கும், எப்போதும் பரபரப்பாக இயங்கும் மதுரை மாநகரத்தின் வீதிகள். அங்கேதான் ஹரிணி வாழ்ந்து வந்தாள். ஹரிணி மிகவும் அமைதியான, கூச்ச சுபாவம் கொண்ட, ஆனால் எல்லோர் மீதும் இரக்க குணம் நிறைந்த ஒரு இளம்பெண். வெளியுலகிற்கு அவள் ஒரு சாதாரண பெண்தான். ஆனால் ஹரிணிக்கு ஒரு விசித்திரமான, யாருக்கும் தெரியாத இரகசிய திறன் இருந்தது. அவளால் அந்த பகுதியில் சுற்றித் திரியும் தெருப்பூனைகளின் மொழியையும் அவற்றின் உணர்வுகளையும் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்றைய மதியம் அவளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக புரட்டிப் போடப் போகிறது என்பதை ஹரிணி அப்போது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒருநாள் சோர்வாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் ஹரிணி. அப்போது சாலையின் நடுவே நின்றிருந்த ஒரு விசித்திரமான பூனையின் மீது அவளது கண்கள் நிலைத்தன. அது சாதாரண தெருப்பூனையைப் போல தெரியவில்லை. பார்ப்பதற்கு ராஜகலை பொருந்திய, பளபளப்பான ரோமங்களைக் கொண்ட ஒரு தனித்துவமான பூனையாக அது இருந்தது. அந்த பூனை ஏதோ ஒன்றை கவனித்தபடி சாலையின் நடுவே அசைவற்று நின்று கொண்டிருக்க, திடீரென்று ஒரு ராட்சச லாரி பெரும் சத்தத்துடன் அந்த பூனையை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று யோசிக்கக்கூட ஹரிணிக்கு நேரமில்லை. அந்த பூனை நசுங்கிவிடுமோ என்ற அதீத பயத்தில் தன் உயிரைப் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஹரிணி மின்னல் வேகத்தில் சாலையை நோக்கி பாய்ந்தாள். அந்த பூனையை தன் இரு கைகளிலும் அள்ளி நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு சுருண்டு தரையில் விழுந்து நூலிழையில் அதை காப்பாற்றினாள். லாரி அவர்கள் மீது உரசாமல் கடந்து சென்றது. ஹரிணியின் இதயம் பயத்தில் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. மூச்சிறைக்க தரையில் அமர்ந்திருந்தாள். ஆனால் அடுத்த சில நொடிகளில் ஹரிணி கண்ட காட்சி அவளை அப்படியே உறைந்து போகச் செய்தது. தன் கைகளில் இருந்த அந்த பூனை மெதுவாக கீழே இறங்கி ஒரு மனிதனைப் போல தனது பின்னங்கால்களில் நேராக நிமிர்ந்து நின்றது. அது தன் மேலிருந்த தூசியை தட்டிவிட்டு ஒரு ராஜகுமாரனைப் போல மிக நேர்த்தியாக ஹரிணியை பார்த்து தலைகுனிந்து வணக்கம் செலுத்தியது. என்னை சாவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி என்று அது கம்பீரமான மனித குரலில் பேசியது. ஹரிணியால் தன் கண்களையும் காதுகளையும் நம்பவே முடியவில்லை. அந்த பூனை தன்னை இளவரசர் இளங்கோ என்று அவளிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டது. இளவரசர் இளங்கோ சாதாரணமானவர் அல்ல. அவர் மனிதர்களின் கண்களுக்குத் தெரியாத மிகவும் இரகசியமான பூனை லோகத்தின் வாரிசு. இதை கூறியதும் இளவரசர் இளங்கோ மனிதர்களைப் போலவே இரு கால்களில் நடந்து அங்கிருந்து கம்பீரமாக மறைந்து போனார். ஹரிணிக்கு இது கனவா அல்லது நனவா என்றே புரியாமல் சிலை போல நின்றாள். அடுத்த சில நாட்களில் ஹரிணியின் வாழ்க்கை முற்றிலும் விசித்திரமாக மாறியது. ஹரிணியின் வீட்டின் வாசல் முழுவதும் மூட்டை மூட்டையாக பரிசுகளால் நிரம்பி வழியத் தொடங்கின. காய்ந்த கருவாட்டுத் துண்டுகள், பூனைகளுக்கு பிடித்தமான வாசம் தரும் மூலிகைச் செடிகள் என அந்த பகுதி பூனைகள் அனைத்தும் இளவரசர் இளங்கோவை காப்பாற்றியதற்காக தங்கள் நன்றியை காணிக்கையாக வைத்துச் சென்றன. இதெல்லாம் போதாதென்று பூனை லோகத்திலிருந்து சில தூதுவர்கள் ஹரிணியை தேடி வந்தார்கள். அவர்கள் அவளிடம் ஒரு பெரும் அதிர்ச்சியான செய்தியை கூறினார்கள். இளவரசர் இளங்கோவின் உயிரை காப்பாற்றியதால் பூனை லோகத்தின் மகாராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அதற்கு பரிசாக ஹரிணியை இளவரசர் இளங்கோவிற்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருப்பதாகவும் அறிவித்தார்கள். நானா? எனக்கா? ஒரு பூனைக்கா திருமணமா என்று ஹரிணி மிகுந்த அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் திக்கித் திணறினாள். எதிர்பாராத இந்த அறிவிப்பால் அவள் பயத்தில் வார்த்தைகள் வராமல் தடுமாறியதை அந்த பூனை தூதுவர்கள் முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஹரிணி வெட்கத்தில் சம்மதம் தெரிவிக்கிறாள் என்று எண்ணிய அவர்கள் அவளது தடுமாற்றத்தை மகிழ்ச்சியான சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது ஹரிணியின் நிலைமை என்னவாகும்? மனிதர்கள் வாழும் உலகத்தில் உள்ள ஒரு பெண் பூனை லோகத்திற்கு செல்ல முடியுமா? ஹரிணியின் இந்த சம்மதம் அவளை எந்த மாய உலகத்திற்கு இழுத்துச் செல்லப் போகிறது? ஒரு பூனையை திருமணம் செய்து கொள்வதா? இந்த நினைப்பே ஹரிணியின் நெஞ்சை பிசைமெது. மனித உலகத்தைச் சேர்ந்த தான் முற்றிலும் வேறுபட்ட மாய உலகத்தைச் சேர்ந்த ஒரு பூனையை எப்படி மணக்க முடியும்? பயமும் குழப்பமும் அவளை வாட்டி வதைத்தன. யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று புரியாமல் பழமையான ஒரு கோவிலின் பிரகாரத்தில் இருந்த மரத்தின் அடியில் அமர்ந்து கண்ணீர் வடித்தாள். அப்போது அந்த மரங்களின் இலைகளினூடே வீசிய மெல்லிய தெய்வீகமான ஒரு பெண்ணின் குரல் அவளது காதுகளில் இரகசியமாக ஒலித்தது. கவலைப்படாதே பெண்ணே, உனக்கு உதவி செய்ய ஒருவன் இருக்கிறான். முத்து என்ற பெயர் கொண்ட சற்று பெரிய உடலமைப்பை கொண்ட ஒரு வெள்ளை நிற பூனையை நீ தேடி கண்டுபிடி. அவன் உனக்கு வழிகாட்டுவான் என்று அந்த குரல் கூறி மறைந்தது.
உடமே சுதாரித்துக் கொண்ட ஹரிணி மதுரை வீதிகளில் அந்த வெள்ளை நிற பூனையை தேடி அலைந்தாள். ஒரு வழியாக ஒரு சுவற்றின் மீது சலிப்புடன் அமர்ந்திருந்த முத்துவை கண்டுபிடித்தாள். முத்து பார்ப்பதற்கு உருண்டையான தேகத்துடன் எதை கண்டாலும் எரிச்சல் படும் குணம் கொண்ட ஒரு முரட்டு பூனையாக இருந்தான். மனிதர்களைக் கண்டாலே அவனுக்கு அவ்வளவாக பிடிக்காது என்பது அவனது முகத்திலேயே தெரிந்தது. ஹரிணி நடந்தவற்றை கூறியதும் முத்து ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அவளை பின்தொடர்ந்து வருமாறு சைகை செய்தான். முத்து அவளை நகரின் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய சந்துக்கு அழைத்துச் சென்றான். அது மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாத ஒரு மாய உலகம். அந்த இடத்தின் பெயர் கார்டியன்ஸ் இல்லம். அங்கு சென்றதும் ஹரிணி கண்ட காட்சிகள் அவளை பிரமிக்கச் செய்தது. கார்டியன்ஸ் இல்லத்தில் அவள் விக்ரமை சந்தித்தாள். விக்ரம் ஒரு சாதாரண கதாபாத்திரம் அல்ல. அவன் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமான நேர்த்தியான உடலமைப்பை கொண்ட ஒரு பூனை சிலை. ஆனால் அந்த சிலைக்குள் உயிர் துடித்துக் கொண்டிருந்தது. விக்ரம் மனிதர்களைப் போலவே மிக நாகரிகமாக பேசினான். திடீரென்று கார்டியன்ஸ் இல்லத்தின் அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு பெரிய சூறாவளி போல பூனை லோகத்தின் அரச படை அங்கே சூழ்ந்தது. அடுத்த கணம் என்ன நடக்கிறது என்று ஹரிணி யூகிக்க கூட நேரமில்லை. அரச படைகள் ஹரிணியையும் அவளுக்கு உதவி செய்ய வந்த முத்துவையும் வற்புறுத்தி பிடித்து பூனை லோகத்திற்கு கடத்திச் சென்றனர். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அவர்கள் மாயமாக மறைந்துவிட விக்ரம் அவர்களை காப்பாற்ற தீவிரமாக பின்தொடர்ந்தான். விக்ரம் தடயங்களைத் தேடி ஒரு அடர்ந்த ரகசியமான காட்டிற்குள் நுழைந்தான். அங்கே ஒரு பிரம்மாண்டமான நுழைவு வாயிலை கண்டுபிடித்தான். அந்த நுழைவு வாயில் எப்படி அமைந்திருந்தது தெரியுமா? பூமியில் 5 பெரிய புனித குளங்கள் பார்ப்பதற்கு சரியாக ஒரு பூனையின் பாதம் போல நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தன. அதுதான் பூனை லோகத்தின் ரகசிய வாசல். இதனிடையில் ஹரிணியும் முத்துவும் பூனை லோகத்தின் உள்ளே கொண்டு செல்லப்பட்டனர். அது பசுமையும் மாயாஜாலங்களும் நிறைந்த ஒரு ரம்மியமான உலகம். அங்கு பூனைகளின் அரசனான பெரிய ராஜா அவர்களை வரவேற்றார். தனது மகனான இளவரசர் இளங்கோவை காப்பாற்றிய ஹரிணிக்கு பெரிய ராஜாவின் அரண்மனையில் மிக பிரம்மாண்டமான ராஜவிருந்து அளிக்கப்பட்டது. விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டன. ஆனால் நேரம் செல்ல செல்ல ஹரிணியின் உடலில் சில விசித்திரமான மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. அவளது தோளில் ஒரு விதமான மாய கூச்சம் பரவத் தொடங்கியது. அவளது மனித பற்கள் மெல்ல மெல்ல பூனைகள் போல கூர்மையாக மாறத் தொடங்கின. அவளது மென்மையான கன்னங்களில் பூனை மீசைகள் முளைக்கத் தொடங்கின. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது முதுகுக்கு கீழே பழுப்பு நிறத்தில் ஒரு நீண்ட வால் சுருண்டு வளரத் தொடங்கியது. தன்னுடைய மனித உருவம் மெல்ல மெல்ல பூனையாக மாறிக்கொண்டிருப்பதை உணர்ந்த ஹரிணி பயத்தில் உறைந்து போனாள். ஆனால் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பெரிய ராஜா இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தன் மகனுக்கு ஏற்ற சரியான பூனை மணமகளாக ஹரிணி மாறிக்கொண்டிருக்கிறார் என்று பெருமிதம் கொண்டார். அப்போது அரண்மனையின் மையத்தில் ஒரு நடன நிகழ்ச்சி தொடங்கியது. மர்மமான முறையில் முகமூடி அணிந்த ஒரு நடன கலைஞர் நேராக ஹரிணியிடம் வந்து அவளது கைகளை பிடித்து மிக நேர்த்தியாக தன்னுடன் நடனமாட அழைத்தான். நடனத்தின் சுழற்சியில் அந்த முகமூடி அணிந்தவன் வேறு யாருமல்ல, அவளை காப்பாற்ற வந்த விக்ரம் என்பது ஹரிணிக்கு புரிந்தது. நடனமாடிக்கொண்டே விக்ரம் அவளது காதுகளில் மிக தீவிரமான குரலில் எச்சரித்தான். ஹரிணி, இந்த உலகத்தின் மாயாஜாலத்தில் உன்னை நீயே தொலைத்து விடாதே. உனக்குள் இருக்கும் அச்சம்தான் உன்னை பூனையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நீ யார், உன் நிஜமான அடையாளம் என்ன என்பதை நீ மறந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நீ ஒரு சாதாரண பூனையாகவே இங்கு சிக்கிக் கொள்வாய். உன்னுடைய உண்மையான ஆன்மாவின் பலத்தை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உன்னை நீ உணர்ந்தால் மட்டுமே இதிலிருந்து தப்பிக்க முடியும். விக்ரமின் இந்த வார்த்தைகள் ஹரிணியின் மனதில் ஒரு பெரிய தீப்பொறியை உருவாக்கியது. அவளது அடுத்த முடிவு என்னவாக இருக்கும்? விக்ரமின் வார்த்தைகள் ஹரிணியின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்க அவளுக்குள் ஒரு புதிய தைரியம் பிறந்தது. தான் யார் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று மனதிற்குள் உறுதியேற்றுக் கொண்டாள். ஆனால் அவர்களின் இந்த ரகசிய பேச்சு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. முகமூடி அணிந்த நடனக் கலைஞராக வந்திருப்பது விக்ரம் தான் என்பதை அரண்மனை காவலர்கள் எப்படியோ கண்டுபிடித்துவிட்டனர். அவர்களை பிடியுங்கள், யாரும் தப்பக்கூடாது என்று காவல் படையினர் கத்தியபடி விக்ரமையும் ஹரிணியையும் நோக்கி பாய்ந்தனர். அரண்மனை முழுவதும் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக மாறியது. ஹரிணி, விக்ரம் மற்றும் முத்து மூவரும் காவலர்களிடம் சிக்காமல் தப்பிக்க நாலாபுறமும் ஓடினார்கள். ஆனால் பூனை லோகத்தின் பிரம்மாண்டமான அரண்மனைக்குள் வழி தெரியாமல் அவர்கள் தவித்தபோது அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு எதிர்பாராத நபர் வந்தார். அவள் பெயர் செல்வி. செல்வி
அரண்மனையில் பணியாற்றும் மிகவும் அமைதியான சாந்தமான ஒரு வெள்ளை நிற பூனை. ஹரிணி பூனை லோகத்திற்கு வந்தபோதே அவளுக்கு வரப்போகும் ஆபத்துகளைப் பற்றி எச்சரிக்க முயற்சி செய்தவள் செல்விதான். இப்போது செல்வி அவர்களை ஒரு யாருக்கும் தெரியாத ரகசிய தப்பிக்கும் சுரங்கப்பாதைக்கு அழைத்துச் சென்றாள். இந்த சுரங்கப்பாதை ஒரு பெரிய பிரம்மாண்டமான புதிர்வழிக்கு உங்களை அழைத்துச் செல்லும். அந்த புதிரை கடந்து சென்றால் மனித உலகத்திற்கு திரும்பச் செல்லும் வாசலை நீங்கள் அடைந்துவிடலாம். விரைவாக செல்லுங்கள் என்று செல்வி வழிகாட்டினாள். ஆனால் பெரிய ராஜா அவ்வளவு எளிதில் ஹரிணியை தப்பவிட தயாராக இல்லை. தன் மகனுக்கு ஹரிணிதான் சரியான மனைவி என்பதில் பிடிவாதமாக இருந்த அவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஹரிணியின் பூனை உருவமாற்றம் முழுமையடையும் வரை அவர்களின் நேரத்தை வீணடித்தால் அவள் நிரந்தரமாக பூனையாகவே மாறிவிடுவாள் என்பது ராஜாவின் திட்டம். அதனால் அவர்கள் தப்பிச் செல்லும் பாதையில் அடுத்தடுத்து பல மாயத்தடைகளை ராஜா உருவாக்கினார். பாதைகள் திடீரென்று சுவர்களாக மாறின, தரைகள் பிளந்து குழிகளாக மாறின. ஆனால் விக்ரமின் விவேகமும் முத்துவின் முரட்டுத்தனமான தைரியமும் ஹரிணிக்கு உறுதுணையாக இருந்தன. ஒவ்வொரு தடையையும் அவர்கள் மிக சிரமப்பட்டு கடந்து சென்று கொண்டிருந்தனர். ஒரு வழியாக புதிர்வழியின் மையப்பகுதியை அவர்கள் நெருங்கியபோது பெரிய ராஜா தன்னுடைய முழு படையுடனும் அங்கே வந்து அவர்களை மறித்தார். ஹரிணி, நீ இங்கிருந்து தப்ப முடியாது. பூனை லோகத்தின் சட்டப்படி நீ என் மருமகள். உனக்கு இனி மனித உலகத்தில் இடமில்லை என்று ராஜா கர்ஜித்தார். பெரிய ராஜா தன் இறுதி ஆயுதத்தை பயன்படுத்த தயாரான அந்த உச்சக்கட்ட பதற்றமான நிமிடத்தில் யாருமே எதிர்பாராத ஒரு மாபெரும் திருப்பம் நிகழ்ந்தது. அங்கு ஒரு பிரம்மாண்டமான ரதத்தில் இளவரசர் இளங்கோ கம்பீரமாக வந்து இறங்கினார். அவர் முகத்தில் கோபமும் உறுதியும் தெரிந்தன. தன் தந்தையான பெரிய ராஜாவை பார்த்து, தந்தையே, நிறுத்துங்கள். இவை அனைத்தும் என் அனுமதியின்றி நீங்கள் எடுத்த முடிவுகள் என்று இளங்கோ உரத்த குரலில் கூறினார். பின்பு ஹரிணியை பார்த்து தலையசைத்த இளங்கோ அனைவரையும் அதிர வைக்கும் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நான் ஹரிணியை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. என் இதயம் ஏற்கனவே வேறொருத்தியை தேர்ந்தெடுத்துவிட்டது. நான் செல்வியைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று இளங்கோ அறிவித்தார். இந்த அறிவிப்பை கேட்ட பெரிய ராஜா அதிர்ச்சியில் உறைந்து போனார். செல்வியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இளவரசர் இளங்கோவும் செல்வியும் ஏற்கனவே ஒருவரையொருவர் காதலித்து வந்த ரகசியம் அப்போதுதான் அனைவருக்கும் தெரியவந்தது. இந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் மற்றொரு சுவாரஸ்யமான சற்று வேடிக்கையான ரகசியமும் வெளிப்பட்டது. ஹரிணிக்கு உதவி செய்ய வந்த அந்த முரட்டு வெள்ளை நிற பூனையான முத்து சாதாரண பூனையல்ல. அவன் பூனை லோகத்தின் வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு பழம்பெரும் ஜாம்பவான். அவனது உண்மையான பெயர் முத்துமாணிக்கம். பூனை லோகத்தில் அவனுக்கு என்று ஒரு தனி புகழே இருந்தது. ஒரு முறை ஒரு பெரிய ஏரியில் இருந்த மீன்கள் முழுவதையும் ஒரே மூச்சில் ஒரே அமர்வில் திண்டு தீர்த்தவன் என்ற பிரம்மாண்டமான தீனி பண்டார வரலாற்றைக் கொண்டவன்தான் இந்த முத்து. இதை கேட்டதும் பதற்றமான சூழ்நிலையிலும் அங்கு ஒரு மெல்லிய சிரிப்புலி பரவியது. இளவரசர் இளங்கோவே தன் முடிவை அறிவித்துவிட்டதால் பெரிய ராஜாவால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. மனித உலகத்திற்கு திரும்பச் செல்லும் வாசல் ஹரிணிக்கு மிக அருகில் இருந்தது. ஆனால் ஹரிணியின் பூனை உருவமாற்றம் முழுமையடைய இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. அவள் மனித உலகத்திற்கு திரும்புவாளா அல்லது பூனையாகவே மாறிவிடுவாளா? இளவரசர் இளங்கோவின் அறிவிப்பால் அங்கு நிலவிய பதற்றம் சற்று தணிந்தது. ஆனால் ஹரிணியின் மனதில் ஒரு கேள்வி மட்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கோவிலில் அழுது கொண்டிருந்தபோது தன்னை முத்துவை கண்டுபிடிக்கச் சொல்லி வழிகாட்டிய அந்த மென்மையான குரல் யாருடையது? அப்போது செல்வி மெல்ல நடந்து ஹரிணியின் அருகில் வந்தாள். செல்வியின் கண்களை உற்று பார்த்த ஹரிணிக்கு ஒரு பழைய நினைவலை சட்டென நினைவுக்கு வந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஹரிணி சிறுமியாக இருந்தபோது ஒரு டீக்கடையின் ஓரமாக பசியால் மெலிந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஒரு சிறிய பூனைக்குட்டியை கண்டாள். அதன் மீது இறக்கப்பட்ட ஹரிணி தன்னிடம் இருந்த சுவையான பிஸ்கட் பாக்கெட்டை அந்த பூனைக்குட்டிக்கு கொடுத்து அதன் உயிரை காப்பாற்றினாள். அன்று பசியால் வாடிய பூனைக்குட்டி வேறு யாருமல்ல, சாக்ஷாத் இதே செல்விதான். அன்று ஹரிணி செய்த அந்த சிறு உதவிக்கு கைமாறாகத்தான் இன்று செல்வி ஹரிணியின் உயிரை காப்பாற்ற தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து உதவியிருக்கிறாள் என்பது ஹரிணிக்கு உணரப்பட்டது. தனக்கு வழிகாட்டிய அந்த இரகசிய குரல் செல்வியுடையதுதான் என்பது அவளுக்கு புரிந்து போனது. நாம் செய்யும் சிறு நன்மைகள் கூட என்றாவது ஒரு நாள் நம்மை தேடி வந்து காக்கும் என்ற உண்மை ஹரிணியின் மனதை நெகிழ வைத்தது. செல்வியின் இந்த நன்றியுணர்வும் விக்ரமின் தைரியமும் ஹரிணிக்குள் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின. அவளுக்குள் இருந்த அச்சம் முழுவதும் விலகி புதிய தன்னம்பிக்கை கொழுந்துவிட்டு எரிந்தது.
ஹரிணி நேராக சென்று பெரிய ராஜாவின் கண்களை நேருக்கு நேராக எந்தவித சலனமும் இல்லாமல் ஆழமாக பார்த்தாள். ராஜா அவர்களே, உங்கள் மகனை காப்பாற்றியதற்காக நான் உங்களுக்கு திருமண பரிசாக எந்த பொருளும் கேட்கவில்லை. ஒரு மனித பெண்ணான என்னை பூனையாக மாற்றி இங்கு அடைத்து வைப்பது அநீதி. உங்களுடைய இந்த திருமண ஏற்பாட்டை நான் திட்டவட்டமாக நிராகரிக்கிறேன். என் உலகம் வேறு, நான் திரும்பிச் செல்கிறேன் என்று மிக தைரியமாக ஆணித்தரமாக கூறினாள். இதை கேட்ட பெரிய ராஜா அதிர்ச்சியில் வாயடைத்துப் போனார். ஹரிணியின் இந்த கம்பீரத்தை பார்த்த முத்து வியந்து போனார். ஆஹா, தன்னிடம் உள்ள உரிமைக்காக தைரியமாக எதிர்த்து நிற்கும் ஒரு பெண்ணை நான் மிகவும் மதிக்கிறேன் என்று உற்சாகமாக கத்திய முத்து ஹரிணி தப்பிச் செல்வதற்காக விக்ரமுடன் இணைந்து ராஜாவின் எஞ்சிய படையினருடன் தீரத்துடன் சண்டையிட்டான். இளவரசர் இளங்கோவும் அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்றார். அனைவரின் உதவியோடும் ஹரிணி பூனை லோகத்தின் இறுதித் தடையையும் உடைத்தெறிந்து வெளியேறினாள். மனித உலகத்திற்குள் நுழையும் அந்த மாய வாசல் அவளுக்கு முன்னே திறந்தது. தன்னுடைய உலகத்திற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன் ஹரிணி ஒரு கணம் தயங்கி நின்றாள். அவளது கண்கள் விக்ரமை தேடின. இந்த ஆபத்தான பயணத்தில் தன்னை ஒரு நிழல் போல காத்து நின்ற அந்த கம்பீரமான விக்ரமின் மீது அவளுக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது. மெல்ல விக்ரமின் அருகில் சென்ற ஹரிணி, நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் விக்ரம், உன் மீதான என் அன்பை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று வெட்கமும் நெகிழ்ச்சியுமாக கூறினாள். விக்ரம் அவளை பார்த்து மிக அழகாக அதே கம்பீரத்துடன் புன்னகைக்கான். ஹரிணி, எப்போது உனக்கு ஒரு நண்பனின் உதவி தேவைப்பட்டாலோ அல்லது நீ உன்னை தனிமையாக உணர்ந்தாலோ கார்டியன்ஸ் இல்லத்தின் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்தே இருக்கும். நீ எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று உறுதியளித்தான். ஒரு திருப்தியான பெருமூச்சுடன் ஹரிணி மாயவாசலை தாண்டினாள். அடுத்த நொடி மதுரை மாநகரின் அதே பரபரப்பான வீதியில் அவள் நின்று கொண்டிருந்தாள். வெயில் முகத்தில் பட்டது. ஆட்டோக்களின் சத்தமும் மனிதர்களின் பேச்சுக்குரல்களும் கேட்டன. அவள் உடலில் ஏற்பட்டிருந்த பூனைக்கான அடையாளங்கள் அனைத்தும் முழுமையாக மறைந்து மீண்டும் அவளுடைய இயல்பான மனித உருவத்திற்கு திரும்பியிருந்தாள். ஆனால் இப்போது ஹரிணி பழைய ஹரிணி அல்ல. அனைத்திற்கும் பயந்து தயங்கி தயங்கி நிற்கும் அந்த பழைய கூச்ச சுபாவம் கொண்ட பெண் இப்போது முற்றிலுமாக மாறிவிட்டது. அப்போது அவளது தோழி பிரியா ஓடி வந்தாள். ஹரிணி, உனக்கு ஒரு சூப்பர் நியூஸ். நீ ரொம்ப நாளா உருகி உருகி காதலிச்சியே, ஒரு பையன் அவனுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிருச்சான். இப்போ நீ ட்ரை பண்ணலாம்ல என்று ஆர்வமாக கூறினாள். முன்பு இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தால் ஹரிணி துள்ளி குதித்திருப்பாள். ஆனால் இப்போது ஹரிணி மிக நிதானமாக தன் தோளிலிருந்த பேக்கை சரி செய்து கொண்டாள். அதெல்லாம் இப்போ எனக்கு ஒரு விஷயமே இல்ல பிரியா என்று மிக அலட்சியமாக ஆனால் அழகாக புன்னகைப்படி கூறினாள். ஒரு மாபெரும் மாய உலகத்திற்கே சென்று அங்குள்ள ராஜாவையே எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவளுக்கு இப்போது சாதாரண மனித காதல்களெல்லாம் மிக சிறியதாக தெரிந்தன. முன்பை விட பல மடங்கு தைரியத்துடன் தன்னம்பிக்கை மிளிரும் கம்பீரமான நடையுடன் தன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் ஹரிணி.